வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நாம 2 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ஒரு ஃப்ரேஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றது அப்படின்னா, 2மே ஆல்மோஸ்ட் புலம்புற மாதிரி இடங்கள்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், இப்படிலாம் கஷ்டப்படணும்னு எனக்கு தலையெழுத்தா? உங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் புலம்புவோம், யாராவது நம்மள திட்டுறப்போ, இப்படிலாம் எனக்கு தலையில எழுதியிருக்கா? அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது, ஏதோ கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். சொற்ப சம்பளத்துல என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஏதோ சமாளிச்சு என் வாழ்க்கைய ஓட்டிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத மாரி சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இது 2யுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரமாட்டிக்கா, இது எனக்கு தலையெழுத்தா? அத எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மென்ட் டூ அப்படின்னு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. ஏன்னா மென்ட் டூ வந்து ரொம்ப கேஷுவலா நம்ம யூஸ் பண்றது. இது நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கிறப்போ நம்ம வந்து சொல்றது. ஸோ இந்த மாரி புலம்புற மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் டெஸ்டைன்ட் டூ. டெஸ்டைன்ட் டூ. இந்த டெஸ்டைன் டு அ சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி, டென்ஸுக்கு ஏத்த மாரி பி வெர்ப், டெஸ்டைன் டு பக்கத்துல எப்போதும் போல பேசிக் வெர்ப். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த டெஸ்டைன் டுவ கொஞ்சம் புலம்புற மாரி இடங்கள்ல தான் யூஸ் பண்ண போறோம். பட் இத நம்ம பாசிட்டிவ் கனோடேஷன்லயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஒருத்தவங்க எப்பவுமே சக்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப ரீசென்ட்டா பண்ண ஒரு சக்சஸ் பத்தி பேசுறப்போ, இல்ல இனிமே வரப்போற ஒரு ஈவென்ட்ல அவன் கண்டிப்பா ஜெயிச்சுருவான் அப்படின்னு சொல்றதுக்கோ, அவன் ஜெயிக்கிறதுக்குன்னே பொறந்தவன். கண்டிப்பா ஜெயிச்சுருவான். அப்படி சொல்லலாம். இல்ல அவன் ஜெயிக்கணுங்கிறது தான் விதி. அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறீங்க அப்படின்னா, வாஸ் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா ஹி இஸ். ஹி இஸ் டெஸ்டைன்ட் டூ ஜெயிக்கிறதுக்கு இல்லையா? அப்ப சக்சீட். பேசிக் வெர்ப்ன்னு நம்ம சொன்னோம். அப்ப ஹி இஸ் டெஸ்டைன்ட் டூ சக்சீட். சினிமா டயலாக் மாரி ஒண்ணு சொல்லலாமே. இப்ப 2 பேர் சேர்ந்து உடனே நம்ம சொல்லுவோம். அவங்க ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி. ஒண்ணு சேரணும்னு விதிச்சிருக்கு. இந்த மாரி சொல்றது. அப்ப they were destined to be together. பொதுவா டூ பக்கத்துல பேசிக் வெர்ப்ன்னு நம்ம சொன்னோம். பட் இந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறது. இருக்கிறதுன்னா அது பி வெர்ப் இல்லையா? அப்ப they were destined to be together. இப்ப கொஞ்சம் புலம்புற மாரி சென்டென்சஸ் பார்க்கலாம். என் வாழ்நாள் முழுக்க இப்படி கஷ்டப்படணுங்கிறது தான் என் தலையெழுத்தா? அப்படி நம்ம புலம்புற மாரி சொல்றோம். சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா ரெடி பண்ணிக்கலாம். அப்ப ஐ அம் டெஸ்டைன்ட் டூ. கஷ்டப்படுறது அப்படிங்கிறப்போ நீங்க சஃபர் சொல்லலாம், இல்ல ஸ்ட்ரகிள் சொல்லலாம். ஸோ இப்படி கஷ்டப்படணுங்கிறது தான் என் தலையெழுத்தா? சஃபர் லைக் திஸ். என் வாழ்நாள் முழுக்க ஆல் மை லைஃப். ஐ எம் டெஸ்டைன்ட் டு சஃபர். ஐ எம் டெஸ்டைன்ட் டு ஸ்ட்ரகிள் லைக் திஸ் ஆல் மை லைஃப். பட் இதை கொஷனா சொல்லணும் இல்லையா? அதனால ஐ எம் நம்ம வந்து ஆம் ஐ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஐ டெஸ்டைன்ட் டு சஃபர் லைக் திஸ் ஆல் மை லைஃப். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் புலம்புற மாதிரி சொன்னோம். சில சமயத்துல கோவமா சொல்லுவோம். நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணலையே, நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்படி கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அந்த மாதிரி நீங்க கேட்கிறதா இருந்தா, அப்ப நீங்க டெஸ்டைன்ட் டூ யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம வந்து "வை ஷுட் ஐ ஹேவ் டு சஃபர் லைக் திஸ்" அப்படி சொல்லிடலாம். "வை ஷுட் ஐ ஹேவ் டு சஃபர் லைக் திஸ்" நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஸோ இந்த இடத்துல தலையெழுத்துங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வரல. ஆனாலும் அதுதான் ஹிடன் மீனிங். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஸோ டெஸ்டைன் டூங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய விதியை நொந்துட்டு சொல்றது. அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம சொல்லுவோம். சில சமயங்கள்ல நம்ம நல்லது தான் பண்ணுவோம். ஆனாலும் மத்தவங்க கிட்ட நம்ம திட்டு வாங்குவோம். அப்ப நம்ம சொல்லுவோம், "நான் என்ன செஞ்சாலும் உன்கிட்ட திட்டு வாங்கணும்னு என் தலையெழுத்து" அப்படி சொல்லுவோம். அப்ப ஐ அம் டெஸ்டைன்ட் டூ. திட்டு வாங்குறது அப்படின்னா கெட் ஸ்கோல்டட் பை யூ. உன்கிட்ட திட்டு வாங்குறது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ கெட் ஸ்கோல்டட் பை யூ. நான் என்ன பண்ணாலும் நோ மேட்டர் வாட் ஐ டூ. ஸோ கொஸ்டினா கேட்கணும். அப்படின்னா ஆம் ஐ. திட்டு வாங்கணும்னு தலையெழுத்தா அப்படி சொல்றது இருந்தா ஆம் ஐ அப்படி போட்டுக்கோங்க. பட் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டா தான் நம்ம சொல்ல போறோம். ஐ அம் டெஸ்டைன்ட் டு கெட் ஸ்கோல்டட் பை யூ நோ மேட்டர் வாட் ஐ டூ. இப்போ இதே முன்னாடி சொன்ன மாதிரி புலம்புற மாதிரி இல்லாம, இது வந்து ரொம்ப அன்ஃபேர். நான் ஏன் திட்டு வாங்கணும்? உன்கிட்ட திட்டு வாங்கணும் எனக்கு தலையெழுத்தா? அந்த மாரி கேட்கிறதா இருந்தா, "வை ஷுட் ஐ ஹேவ் டு கெட் ஸ்கோல்டட் பை யூ? வை ஷுட் ஐ ஹேவ் டு கெட் ஸ்கோல்டட் பை யூ?" அப்படி கேட்டுடலாம். வாழ்க்கையில இந்த கஷ்டத்தைலாம் அனுபவிக்கணுங்கிறது தான் அவன் தலையெழுத்து. அப்படி சொல்லப்போறோம். ஸோ வாழ்க்கையில ஒரு கஷ்டமான அ
ஃபேஸை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதை வந்து கோ த்ரூ அப்படி வச்சு சொல்லுவோம். அப்போ he is destined to go through. இதையெல்லாம் அனுபவிக்கணும்ன்றது. அப்போ all this. he is destined to go through all this. இப்போ வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டப்படணுங்கிறது அவன் தலையெழுத்து, அதனால இப்படி இருக்கு, சரியாயிடும் அப்படின்னு சொல்றப்போ he is destined to go through all this. இப்போ சில பேர் வாழ்க்கையை ஓட்ட கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்றதுக்கு இப்படி 5-10 கடன் வாங்கி காலத்தை ஓட்டணும்னு அவளுக்கு தலையெழுத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ she is destined to. ஒரு பஞ்சுக்காக she is really destined to live her life. borrowing money, கடன் வாங்கி வாழணுமா? borrowing money. கொஷனாக கேட்கணும். அதனால she is அப்படின்றது is she. Is she really destined to live her life borrowing money? இப்போ இதுல இந்த காலத்தை ஓட்டுறது அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேஸ் இருக்கு. வாழ்க்கையை ஓட்டுறது, சொற்ப வருமானத்தை வாழ்க்கையை ஓட்டுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டுறேன், அந்த மாதிரிலாம் சொல்றது. காலத்தை ஓட்டுறேன், இருக்கிறத வச்சு ஏதோ சமாளிக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம கெட் பை அப்படின்ற ஃப்ரேஸை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் இந்த ஃப்ரேஸை. நாங்கள் ரொம்ப சம்பாதிக்கல, நான் எப்படியோ சமாளித்து வாழ்க்கையை ஓட்டுறோம் அப்படி சொல்லணும். ஸோ எப்படியோ அப்படின்னா சம்மவ் அப்படிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே இந்த கெட் பைன்ற ஃப்ரேஸ்லேயே அந்த அர்த்தம் எல்லாமே வந்துடும். ஸோ நாங்கள் அதிகம் சம்பாதிக்கல. we don't earn much but we get by. we don't earn much but we get by. சொற்ப சம்பளத்தில் அவ எப்படியோ வாழ்க்கையை ஓட்டுறா அப்படி சொல்லணும். அப்போ she gets by. சொற்ப சம்பளத்தில் இந்த மாதிரி சேலரி பற்றியெல்லாம் பேசுகிறப்ப நம்ம on என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ on a small salary. on a small salary. she gets by on a small salary. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. அப்படியா இதெல்லாம் பண்ணுறேன்னா காரில் எப்படி காரில் போயிடுவியா அப்படி கேட்குறப்போ இல்லை என்கிட்ட கார்லாம் இல்லை, ஏதோ இருக்கிற பைக்கை வச்சு ஏதோ காலத்தை ஓட்டுறேன் அப்படி சொல்ல போகிறேன். இப்போ ஐ டோன்ட் ஹாவ் அ கார், ஸோ இதை வச்சு நான் ஓட்டுறேன். ஸோ ஐ கெட் பை with my bike. I don't have a car, so I get by with my bike. ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஒருத்தர் வருமானம் தான். இந்த ஒருத்தர் வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்த அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல வாழ்க்கையை நடத்த கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லணும். அப்போ they are struggling to get by. ஒருத்தர் சம்பளத்தில், சொற்ப சம்பளத்தில் அப்படின்னா ஆன ஸ்மால் சேலரின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஒருத்தர் சம்பளத்தில் அப்படின்னு சொல்றதுனால on just one income அப்படி சொல்றோம். they are struggling to get by on just one income. ஸோ இந்த வீடியோவில் நாம் destined to and get by இந்த 2 phrases பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 phrases-மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டே டு டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.